Absence of nipple is rare and is usually associated with வந்துட்டு AMSனா என்னது congenital absence of breast. Supernumerary nipples அதாவது லைக் ஒன்றுக்கு மேலே வந்துட்டு nipples வந்துட்டு இருக்குங்கன்னா வந்துட்டு ஆர் ஓகே. ஸோ லைக் வாட் ஐ கேம் டு ரைட் ஹியர் வாஸ் லைக் மோர் தென் ஒன். ஓகேங்களா, மோர் தென் ஒன் நிப்பிள்ஸ் இருக்குன்னா அதுவும் ஆர் நாட் அன்காமன். தட் மீன்ஸ் தேர் காமன் அண்ட் அக்கர் அலாங் வந்துட்டு லைன் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் த இப்போ வந்துட்டு லைக் பர்சன் இப்படி இருக்காங்கன்னா ஆன்டீரியர் ஃபோல்ட் ஆஃப் த ஆக்சிலால் வந்துட்டு டு கிராயின் வரைக்கும் எங்கே வேணாலும் வந்துட்டு வரலாம். திஸ் கான்ஸ்டியூட்ஸ் த மில்க் லைன் ஆஃப் லோவர் மேமல்ஸோட மில்க் லைன் இது பண்ணும். ரேர்லி தேர் இஸ் டூப்ளிகேஷன் ஆஃப் நிப்பிள் வந்து நார்மல் அரியோலியாலே வந்துட்டு திருப்பி இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள். So the axillary nipple, supernumerary nipples with a congenital retraction of the normal nipple. Congenitalaவே retracted வந்துட்டு இருக்கு. This is normal. ஓகேங்களா. ஸோ இது எங்கே இருக்கும்? ஸோ ஆன்டீரியர் ஃபோல்டு ஆஃப் ஆக்சிலால இருந்துட்டு கிராயின் வரைக்கும் அந்த லைனில் வந்துட்டு இருக்குது. ஸோ மில்க் லைனில் வந்துட்டு இருக்குது சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நிப்பிள் ரிட்ராக்ஷன் this may occur at puberty. ஸோ puberty அப்போயே வந்துடலாம், லேட்டர் இன் லைஃப்பில் நடக்கலாம். ஸோ ரிட்ராக்ஷன் occurring at puberty is known as வந்துட்டு சிம்பிள் நிப்பிள் இன்வர்ஷன் தான். அது வந்துட்டு நார்மல் தான். ஓகேங்களா. சிம்பிளாக நிப்பிள் இன்வர்ஷன் இஸ் ஆஃப் அன்னோன் எட்டியாலஜி. ஸோ ஏன் வந்துட்டு அந்த பியூபர்ட்டி அப்போ சிம்பிள் நிப்பிள் இன்வர்ஷன் ஆகுதுன்னே தெரியாமல் நடக்குது. பீயிங் வந்துட்டு ஹரிசான்டல். ஸோ அது எப்படி இருக்கும்னா லைக் ஹரிசான்டலாக இன்வர்ஷன் வந்துட்டு ஆகும். In about 25% of the cases it is bilateral. ஓகேங்களா. வந்துட்டு இட் மே காஸ் ப்ராப்ளம்ஸ் வித் பிரெஸ்ட் ஃபீடிங். ஆனால் அந்த மாதிரி சிம்பிள் நிப்பிள் இன்வர்ஷனாக இருந்தால் கூட அது பிரெஸ்ட் ஃபீடிங்கில் ப்ராப்ளம் காஸ் பண்ணலாம், அண்ட் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணலாம். அக்கர் பிகாஸ் ஆஃப் வந்துட்டு ரிட்டென்ஷன் ஆஃப் செக்ரீஷனால் எஸ்பெஷலி டியூரிங் லாக்டேஷன். ரீசென்ட் ரிட்ராக்ஷன் ஆஃப் நிப்பிள் ஆனால் ரீசெண்டாக லைக் பியூபர்ட்டி அப்போலாம் நடக்கலை, ஆனால் ரீசெண்டாக நடந்துருச்சு அப்படின்னா இட்ஸ் ஆஃப் கன்சிடரபிள் பேத்தாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். ஸ்லிட் லைக் ரிட்ராக்ஷன் வந்துட்டு மேபி ஸ்லிட் லைக் ரிட்ராக்ஷன் வந்துட்டு டக்டல் எக்டேஷனால் வந்துட்டு வரும், ஆர் வந்துட்டு க்ரோனிக் பெரிடக்டல் மாஸ்டைட்டிஸ்னால வந்துட்டு வரும். ஸ்லிட் லைக் ரிட்ராக்ஷன். ஒரு நிமிஷம். ஸோ இது பாருங்களேன், ரிட்ராக்ஷனு ஸ்லிட் ஆட்டை பாருங்களேன் இப்படி. ஓகேங்களா. ஸ்லிட் லைக் ரிட்ராக்ஷன் இஸ் டியூ டு டக்டல் எக்டேஷியா ஆர் க்ரோனிக் பெரிடக்டல் மாஸ்டைட்டிஸ்னால வந்துட்டு வரலாம். இது வந்துட்டு சர்க்கம்ஃபரன்ஷியல் ஃபுல்லாகவே லைக் உள்ளே போகிறது வந்துட்டு இஸ் டியூ டு அண்டர்லைங்காக கார்சினோமானால வந்துட்டு இருக்கும். ஓகே. ஸோ சர்க்கம்ஃபரன்ஷியல் ரிட்ராக்ஷன் வந்துட்டு வித்தவுட் அண்டர்லைங் வந்துட்டு லம்ப் இருக்கோ இல்லையோ வெரி வெல் வந்துட்டு இண்டிகேட் வந்துட்டு அண்டர்லைங் கார்சினோமா. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி லைக் ட்ரிபிள் அசஸ்மெண்ட்டில் நம்ம இது விட்டுட்டோம், அது படிச்சிடலாம். ஸோ ட்ரிபிள் அசஸ்மெண்ட்டில் கிளினிக்கல், இமேஜிங் அண்ட் பேத்தாலஜிக்கல் வந்துட்டு பார்ப்போம். ஸோ கிளினிக்கல் அசஸ்மெண்ட்டில் உங்களோட ஏஜ் என்ன அண்ட் எக்ஸாமினேஷன் மூலிமா, ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் எக்ஸாமினேஷன் மூலிமா வந்துட்டு இது பண்ணோம். இமேஜிங்கில் யூஎஸ்ஜியும் எடுத்து பார்க்கலாம், மேமோகிராமையும் எடுத்து பார்க்கலாம். பேத்தாலஜியில் ஃபைன் நீடல் ஆஸ்பிரேஷன் ஆர் கோவிட் கட் ரெண்டில் எது வேணால் எடுத்துட்டு கான்ஃபிடன்ட் டயக்னோசிஸ் இன் 99.9% வந்துட்டு நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ஓகே. இப்போ ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இஸ் யூஸ்வலி அன்னெசரி. அந்த கண்டிஷன் வந்துட்டு மே ஸ்பான்டேனியஸ்லி ரிசால்வ் டியூரிங் ப்ரெக்னன்சி ஆர் லாக்டேஷன். எது சொல்கிறாங்க? சிம்பிள் நிப்பிள் இன்வர்ஷனோட ட்ரீட்மெண்ட். ஸோ சிம்பிள் காஸ்மெட்டிக் சர்ஜரி கேன் ப்ரொடியூஸ் அடிக்வேட்டாக கரெக்ஷன், பட் அஸ் ட்ராபேக் ஆஃப் டிவைடிங் த லைக் காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணலாம், லைக் ஃபார் அப்பீரன்ஸ்க்காக அந்த நிப்பிளோட இன்வர்ஷன் கரெக்ட் பண்ணி விடலாம். ஆனால் அது வந்துட்டு லைக் அண்டர்லைங்காக ட்ராபேக் ஆஃப் டிவைடிங் த அண்டர்லைங் டக்ஸை வந்து டிவைட் பண்ணி விட்டுரும். ஸோ மெக்கானிக்கல் சக்ஷன் டிவைசஸ் ஹவ் பின் யூஸ் டு எவர் த நிப்பிள் வித் சம் எஃபெக்ட். ஓகேங்களா. ஸோ என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது? ஸோ ஜென்ரலாக இட்ஸ் அன்னெசரி பிகாஸ் அந்த கண்டிஷன் வந்துட்டு இட் ஸ்பான்டேனியஸ்லி ரிவர்ட் பேக் டியூரிங் ப்ரெக்னன்சி ஆர் லாக்டேஷன். சம்டைம்ஸ் அது வந்துட்டு லைக் ரிவர்ட் ஆகாமல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம வேணால் மெக்கானிக்கல் சக்ஷன் டிவைசஸ் வந்துட்டு போட்டுக்கலாம். பட் காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணால் அதோட ட்ராபேக் என்ன? இட் வில் டிவைட் தான் அண்டர்லைங் டக்ஸை வந்துட்டு டிவைட் பண்ணி விட்டுரும். ஓகே. அடுத்தது இப்போ வந்துட்டு நிப்பிளோட இன்வர்ஷன் ஒரு ரிட்ராக்ஷன் பார்த்தோம். இப்போ கிராக்டு நிப்பிள் திஸ் மே அக்கர் டியூரிங் லாக்டேஷன் அப்போ வந்துட்டு இதாகும். ஸோ இது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் கடவுளே வந்துட்டு கொடுத்துருக்கிறது என்னது மான்கோமெரி டியூபர்கிள்ஸு. ஸோ அதுலேருந்து வர செபேஷியஸ் செக்ரீஷன்ஸ் வந்துட்டு நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுறது வரைக்கும். பட் அதையும் மீறி கிராக் வருது அப்படின்னா ஸோ அதான் வந்துட்டு கிராக் நிப்பிள் அண்ட் பி த ஃபோர்ரன்னர் ஆஃப் அக்யூட்டாக இன்ஃபெக்டிவ் மாஸ்டைட்டிஸோட forerunner. If the nipple becomes cracked during lactation, it should be rested for 24 to 48 hours rest பண்ணும். And breast should be emptied with ஒரு லைக் பம்ப் அந்த இதாட்டி லைக் ஒரு சக்ஷன் டிவைஸ் ஆட்ட. ஸோ அந்த
பம்பை வச்சுட்டு எம்டி வந்துட்டு பண்ணிடணும். ஃபீடிங் வந்துட்டு ஷுட் பி ரெஸ்யூம்ட் as soon as possible. லைக் எப்போ வந்துட்டு அவங்களால ஃபீட் பண்ண முடியுமோ அப்போ அந்த பம்பை பிரெஸ்ட் பம்பை இல்லாமல் அவங்களே வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்தது பேப்பிலோமா ஆஃப் பிரெஸ்ட். பேப்பிலோமா ஆஃப் த நிப்பிள் வந்துட்டு சேம் ஃபீச்சர்ஸ் ஆஸ் வந்துட்டு எனி கியூட்டேனியஸாக இருக்கக்கூடிய பேப்பிலோமாவுக்கு அதே ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். அண்ட் ஷுட் பி ஸோ அதை என்ன பண்ணுவோம், ஸோ பேப்பிலோமா ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், எக்ஸசைஸ் பண்ணி விடுவோமா, அதே மாதிரி இதையும் எக்ஸசைஸ் பண்ணிடணும் வித் அ டைனி டிஸ்க் ஆஃப் ஸ்கின்னோட. ஆல்டர்னேட்டிவ்லி இது பேஸ் மேபி டைட் வித் ஸோ ஒன்றா எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லாட்டி லைகேச்சர் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். லைகேச்சர் அந்த பேப்பிலோமா வந்துட்டு லைக் லைகேச்சர் போட்டுட்டோன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளட் சப்ளைலாம் கட் ஆகி அதே வந்துட்டு விழுந்துடும். அடுத்து ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். லைக் நிப்பிள் ரிட்ராக்ஷனில் சிலிட்லிக் ரிட்ராக்ஷன், டக்டல் எக்டேஷியா அண்ட் க்ரோனிக் பெரிடெக்டல் மாஸ்டைட்டிஸில் இருக்கும். சர்க்கம்ஃபரன்ஷியல் ரிட்ராக்ஷன் வந்து கார்சினோமாவில் இருக்கும்.